அன்புள்ள சிவபக்தர்களே, இன்று நாம் கேட்கப் போகும் மகத்தான நாயனார் மலர்களால் சிவபெருமானுக்கு சேவை செய்த முருகநாயனார் அவர்களின் தெய்வீக கதையாகும். செங்குன்றூர் என்னும் திருக்கோயில் ஊரில் வாழ்ந்தவர் முருகநாயனார். அவர் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் சிவபெருமானுக்கு தினமும் அழகான மலர்களால் ஆராதனை செய்வது. வீட்டில் வேறு தொழிலே எதுவும் இல்லை. அவர் சேவை செய்த ஒரே வேலை சிவலிங்கத்திற்கு மலர் அர்ப்பணிப்பு. தினமும் காலையில் மலர்களை தேடி தோட்டங்களுக்கு செல்வார். எத்தனை தூரம் நடந்தாலும் மனதில் எப்போதும் ஓங்கும் ஒரே மந்திரம் ஓம் நம சிவாய. ஆனால் அவர் ஒரு முக்கியமான தீமையை தவிர்க்க மிகவும் கவனமாக இருந்தார். தன்னுடைய நிழல் கூட அங்குள்ள மலர்களை தொட்டுவிடக் கூடாது. ஏன் தெரியுமா? அவர் நம்பிக்கை, என் நிழல் மலர்களை தொட்டால் அவை சிவனுக்கு தகுதியற்றதாகிவிடும். அதனால் சூரியன் எந்த திசையில் இருக்கிறான் என்பதை மட்டும் பார்த்து நிழலை தள்ளிவிட்டு மலர் பறிப்பார். அப்படி ஒரு நாள் அவர் கவனிக்காமல் நிழல் ஒரு மலரை தொட்டுவிட்டது. அந்த மலரை சிவபெருமானுக்கு தர அவர் தயங்கினார். அது அவருக்கு மிகுந்த வேதனை. இந்த உடல் கூட சிவபூஜைக்கு தடை செய்யக்கூடாது என்று அவர் தீர்மானம் சொல்லிக் கொள்ள முடியாத துறவுக்கோடு. சிவபெருமான் அவருடைய தூய பக்தியை பார்த்து அவரை திரு உள்ளத்தில் நாடினார். பெருமானின் அருள்வெளி நாயனாரை தழுவ அவர் தெளிவான சிவபதத்தை அடைந்தார். நாயனார் சொல்லிய வாழ்க்கை பாடம்: சிவபக்தி என்றால் தூய மனம், செய்வது குறைவு,